கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு வைமுண்டதாக. கடந்த வாரம் நாம் தியானித்த இளைப்பாறுதல் முதலாவது பாகம். இன்று இரண்டாவது பாகத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவர்களுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடம் இல்லை. அவர் யாருக்காக அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு எழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்கும். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமாக. Praise Lord Jesus. மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் தேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் தேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் முறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் முறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கோடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறேன். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக்
நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே, கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் பேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக இந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஆம் கர்த்தாவே, இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. இளைப்பாறுதல் என்ற தலைப்பில் இன்று இரண்டாவது பாகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம்.
கர்த்தாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மணவாளனை போன்று மணவாட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அப்படியாக எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் தாமே இந்த வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதியும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அருடையனுடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசுவீராக. அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்து அவர்களுடைய இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் செபிக்கிறப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கெல்லாம் நாம் வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, யோவேல் 2ஆம் அதிகாரத்திலும் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி வருகிறதை நாம் காண்கிறோம். ஆமென். நாம் வாழ்கின்ற கடைசி காலத்தில் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகியால் பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் என்றால் என்ன? அதுதான் இளைப்பாறுதல் என்ற ஒரு வார்த்தையை குறித்து தான் நாம் வாசித்தோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே கடந்த வாரம் அதை வாசித்தோம். அந்த இளைப்பாறுதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவி என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் அல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மாம்சத்துக்குரியதாக இருந்தது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு எப்பொழுதுமே மாம்சத்துக்குரிய காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு அது ஆவிக்குரியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். விசுவாசம் ஒரு நங்கூரம் இடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று. ஆபிரகாமை குறித்து அங்கு 9வது அந்த வசனத்திலே பார்க்க, 9வது பேராகிராஃப் பாருங்க, 9வது பேஜ். போன வாரம் விட்டு அந்த பகுதிக்கு நாம் சற்று சென்று நாம் கடந்து வரலாம் என்று நினைக்கிறேன். 9வது பேஜ். விசுவாசத்தை குறித்து ஆபிரகாம் தேவனால் தெரிந்த, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போடு பாருங்கள் பிரியமானவர்களே, போட்டு கீழே போட்டு இந்த பிக்சருக்கு வரட்டும். பிக்சர் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இளைப்பாறுதல் என்பது குறித்து பார்த்தோம். அந்த பிக்சர் எங்க போச்சு? போயிட்டு பழையபடியும் கீழே போயிட்டு நல்லா போட்டோம். இது பார்த்தோமா? சரி, ஓகே. இதை நம்ம பார்த்தோம் போன வாரம். அந்த இளைப்பாறுதல் என்பது அந்த விசுவாசத்திலே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம வாசிட்டு மேலே போகலாம். விசுவாசத்திலே மேலே இதே மேலே போவோம். போட்டு ஃபைனல் ஸ்லோ அதில் 6வது. சரி, போதும். கிறிஸ்தவன் கொஞ்சம் கீழே மேலே. கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசம் இளைப்பாறத்தக்கதான ஒரு திடமான இடத்தை உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் எங்கு இளைப்பாறுகிறான் என்றான் புரிந்து கொண்டீர்களா? கிறிஸ்தவன் எங்கு இளைப்பாறுகிறான் பிரியமானவர்களே? கிறிஸ்துவில் இளைப்பாறுகிறான். விசுவாசத்தின் மூலமாக அவன் இளைப்பாறுகிறான். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசம் இளைப்பாறத்தக்கதான ஒரு திடமான இடத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அசையாத தேவ வார்த்தை என்னும் இளைப்பாறும் ஸ்தலத்தின் மேல் மட்டுமே
ஒரு கிறிஸ்தவன் ஆமென் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசத்தை இளைப்பாற செய்ய முடியும். தன்னுடைய விசுவாசத்தை அவன் எங்கு இளைப்பாற செய்கிறான் என்றால் அது என்னவாகிவிட்டது? ஆமென். அசையாத தேவ வார்த்தை என்னும் இளைப்பாறும் ஸ்தலத்தின் மேல் மட்டுமே. எதன் மேல் உங்களுடைய இளைப்பாறுதல் இருக்கிறது? என்னதான் கவலை வந்தாலும், என்னதான் வேதனை வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், வார்த்தையில் தான் ஒரு கிறிஸ்தவன் இளைப்பாறுகிறான். சகோதரர் எலியாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையிலே சகோதரி அந்த வார்த்தையை எடுத்து தியானிக்கவில்லை என்றால் அந்த இளைப்பாறுதல் அற்று அலைக்கழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். யார் அலைக்கழிக்கப்படுகிறார்கள்? மேலே நாம் பார்த்தோம். விசுவாசிகளுக்கு மேலே அங்கே யார் அழைக்கப்படுகிறார்கள் பாருங்கள். ஏன் ஜனங்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள்? அது ஒரு செய்தி. கீழே கீழே புயல் சீரும், எல்லா விதமான துன்பங்களும் வரும். ஆனாலும் நாம் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கிறோம், அது போதுமானது. கடல் என்றால் புயல் வரதான் செய்யும். ஆமென். காற்று வீசத்தான் செய்யும். எது வந்தாலும் விசுவாசத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது திடமான அஸ்திவாரத்தை வைத்து நாம் நங்கூரமிடப்பட்டிருந்து இளைப்பாரி கொண்டிருந்தால் எவ்வளவு கடல் சீற்றங்கள் வந்தாலும் சரி, அதுதான் மிக முக்கியமானது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன், தேவ வார்த்தை, பாருங்கள், அசையாத தேவ வார்த்தை என்னும் இளைப்பாற ஸ்தலத்தின் மேல் மட்டுமே ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசத்தை இளைப்பாற செய்ய முடியும். வேற எங்கேயும் நீங்க இளைப்பாறவே முடியாது. எங்கேயும் நீங்கள் உங்கள் கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் வருமானால் இளைப்பாறுவதற்கு ஒரே ஒரு ஸ்தலம் மாத்திரமே உண்டு, அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவுமே நம்மை இளைப்பாற செய்ய முடியாது. ஆமென். நீங்கள் வார்த்தையில் தான் இளைப்பாறுகிறீர்கள். சகோதரி அந்த வார்த்தையை தியானித்த பொழுது தேவன் அவர்களோடு பேசுகிறார். ஒரு திடமான அஸ்திபாரம் மூலமாக தங்கள் விசுவாசத்தை அங்கு இளைப்பாற செய்கிறார். நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் தியானித்த அந்த செய்தியானது அங்கு உங்களில் கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லாருக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் துன்பம் வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வேதனை வரும். அல்லேலூயா. எது வந்தாலும் சரி பிரியமானவர்களே, நமக்கு இளைப்பாறுவதற்கு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆமென். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசமானது புதையுண்டு போகிற மனிதனின் வேத சாஸ்திரத்தினாலோ கொள்கையினாலோ அல்லது சபையின் கட்டுப்பாடுகளினாலோ கட்டப்படவில்லை. ஆனால் ஒரு உண்மையான விசுவாசிக்கோ தேவனுடைய வார்த்தையை அவன் அணுகும் போதெல்லாம் அவனுடைய விசுவாசமானது திடமாக அசையாமல் இளைப்பாறி கொண்டிருக்கும். அல்லேலூயா. எதை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். அவர் யெகோவாயிரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். உங்கள் விசுவாசமானது இளைப்பாறி கொண்டிருக்க வேண்டும். நன்றாக ஞாபகம், எங்கு இளைப்பாறுகிறது? வார்த்தையில். சகோதரி சொன்னாங்க, வார்த்தை என்னை தேற்றினது. எனக்கும் அப்படித்தான். உடைந்த உள்ளத்தோடு அழுது கொண்டிருந்தேன். வார்த்தை என்னை தேற்றினது. எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நீ வார்த்தையில் நிலைத்திருப்பாயானால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். திடமான ஒரு அஸ்திவாரமாகிய இளைப்பாறுதலாக இது இருக்க வேண்டும். வேறு எங்கே நீங்கள் இளைப்பாற முடியாதுங்க. கஷ்டம், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் வருது. மனுஷர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? புகைப்பிடித்து பார்க்கிறார்கள். கேட்டா சொல்லுவான், புண்பட்ட நெஞ்சை புகைப்பிடித்து தான் ஆற்ற வேண்டும் என்று சொல்லுவான். நானும் அதில் ஒருவன் தானே. ஒரு நாளைக்கு எத்தனை டஜன் சிகரெட்டு குடிப்பேன் தெரியுமா? ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு முடியும் போது கையில் சுட்ட உடனே அதை வைத்துக்கொண்டு அடுத்த சிகரெட்டை கண்டினியூ பண்ற ஆளு, செயின் ஸ்மோக்கர். என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு?
ஆமென். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு பின் ஒன்று நான் சிகரெட்டை பத்தைக்கிறேன். கவலை, தோல்வி, வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷம் இல்லை. அதனால புகைப்பிடித்து தான் அதை ஆற்றி பார்த்தேன், முடியல. மதுபான கடைக்கு நண்பர்களோடு சென்று குடித்து வெறித்து அதனால நம்ம கவலை போக்க முடியுமா என்று முயற்சி செய்தேன். அதுலயும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் தற்கொலைக்கு சென்றேன். ஆமென். நம்ம நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் அந்த ஸ்தலத்தின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல வைத்து பாருங்க. இன்றைக்கு அந்த சூழ்நிலையில, நான் தற்கொலைக்கு சென்ற சூழ்நிலையில என் அருகில் வந்து ஆண்டவராக இயேசு பேசினார். மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி 2 முறை அந்த சத்தம் கேட்டது. அதுதான் அவருடைய வார்த்தை. ஓ, அதன் பேரில் நான் இப்பொழுதும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன். என்னோடு பேசின ஆண்டவர் என்னை முடிவுபரியந்த நடத்துவார். எத்தனையோ விசுவாசிகள் வருகிறார்கள், எத்தனை பேர் போகிறார்கள், எத்தனை பேர் என்னவெல்லாம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கவலை வரும், துன்பம் வரும், மன உளைச்சல் வரும், வேதனை வரும். ஆனால் நம்முடைய அசையாத திடமான இளைப்பாறுதல், விசுவாசம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஸ்தலம் அவருடைய வார்த்தை. அதுதான் நம்மை தேற்றுகிறோம். இரவு செய்தி எல்லாம் முடித்துவிட்டு சரியாக 11:30 மணிக்கு நான் படுக்கைக்கு சென்றேன். 11:30 மணிக்கு படுத்து தூங்கிவிட்டேன். 4 மணிக்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை எழுப்பிட்டார். நீங்கள்லாம் 7 மணி நேரம் தூங்குறீங்க, எப்படி தூங்குறீங்கன்னு தெரியல. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் உண்மையாகவே மறுபடியும் இருந்து பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா தேவன் உங்களை இரவு தூங்கவே விட மாட்டாருங்கிறாரு. இங்க கும்பகர்ண தூக்கம் வருது. தீர்க்கதரிசி அப்படி சொல்றாரு, என்னெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தூங்க விட மாட்டாருங்கிறாரு. அதே அனுபவம் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 11:30 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு முன்னால 4:10 நிமிஷம் என்ன இருந்தது, எழுந்தேன். பாத்ரூம் போயிட்டு வந்து பழையபடி படுக்கலாமா, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு பார்த்தேன். இல்லை, ஆண்டவர் எழுந்து ஜெபம் பண்ணுங்கிறாரு. எழுந்து உட்கார்ந்தேன், ஜெபம் பண்ணேன். முடிச்சுட்டு பார்க்குறேன் 5:30. 1.5 மணி நேரம் காலையிலே தேவ சமூகத்திலே ஜெபித்து விட்டுத்தான். ஆமென், அல்லேலூயா. எப்படி போனதென்றே தெரியவில்லை. 1.5 மணி நேரம் என் ஆண்டவரிடத்தில் என் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தேன். அப்பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் முற்காலத்தில் நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருவீரே, நான் என்ன சொன்னாலும் அதை செய்வீரே. ஆனால் இப்பொழுது நான் உம்மை விட்டு எவ்வளவு பின்வாங்கி போயவனாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் 1.5 மணி நேரம். அப்பொழுது ஒரு வார்த்தை அவனை நினைக்கு வந்தது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? என்னை வெண்மையாக மாற்றும், இரத்தத்தினால கழுவும். இன்று காலையிலே தேவ சமூகத்தில் கதறினேன். ஏனென்றால் தேவன் நான் சொன்னதை அப்படியே செய்வார். சூரியனை தரித்து நில் என்று யோசுவா சொன்னான். தேவன் அப்படியே செய்தார். என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். நாம கட்டளையிடணுமா? அப்படிப்பட்ட ஜீவியம் இன்று நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரமா போயிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று தோன்றது. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. அல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருந்த பிரியமானவர்களே, ஜெபத்தெல்லாம் முடித்து பார்க்கிற மணி கரெக்டாக 5:30. அல்லேலூயா. சற்று நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் பழத்துட்டு 6 மணிக்கு பிறகு நான் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்காக என்னுடைய வேலை ஆயத்தமாகி உள்ள வந்துட்டேன். மறுபடியும் ஒரு சில பிடிஎஃப் வேலைகள் எல்லாம் செய்து முடித்துட்டு எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரேன்? 6:30க்கு உள்ளே இருக்கிறேன் சர்ச்சுக்குள்ளே. 6:25 மன்னிக்கும்.
6:45 6:50 ஆச்சு. கடைசியில் 9 மணி வரை இங்கே தான் இருந்தேன். ஆமென். எத்தனை மணி நேரம் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து வந்தா தான் அந்த ஆராதனை கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆயத்தத்தோடு வரவில்லை என்றால் அது ஆசீர்வாதம் பெறாமலேயே நீ திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். தேவ சமூகத்தில் அதிகாலை எழுந்து ஆயத்தமாகிறோம். கர்த்தாவே, நான் அதிகாலையில் எழுந்து உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன். கவனிங்க. ஆகையால் அவன் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அவன் அணுகும் போதெல்லாம் அவனுடைய விசுவாசமானது திடமாக அசையாமல் இளைப்பாரி கொண்டிருக்கும். சரி, அப்படியே கொஞ்சம் மேலே போகலாம். நான் அந்த ஒரு பெண்ணு அந்த ஒரு காரியத்தை சொல்றேன். நான் அவளை நோக்கி, கிறிஸ்துவ விசுவாசமானது முற்றிலும் இளைப்பாறுதலையே சார்ந்திருக்கிறது. அது உண்மை. ஒரு கிறிஸ்தவன் அலைந்து திரிய வேண்டியதில்லை. ஒரு கிறிஸ்தவன் காரியங்களை குறித்து குழப்பமுற்று கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு கிறிஸ்தவன் காரியங்களை குறித்து குழப்பமுற்று கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏனெனில் அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்கள் யாவும் முற்று பெற்று விட்டன. ஓ, வியாதியோ அல்லது ஏமாற்றங்களோ வரும். ஆனால் கிறிஸ்தவனோ தேவன் எதை செய்தாரோ அதை காத்து கொள்வார் என்று இளைப்பாரி கொண்டிருக்கிறான். தேவன் எதை சொன்னாரோ அதை நாம் செய்யும் பொழுது அவர் மற்றதை செய்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? அதை காத்து கொள்வார் என்று இளைப்பாரி கொண்டார். அதுதான் ஆபிரகாம். உன் மகனை மோரியா மலையிலே தகனமாக பலியிடு என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே எல்லா காரியங்களையும் செய்தான். ஆமென். தகப்பனே, கட்டைகள் இருக்கிறது, பலியாடு எங்கே? ஓ, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. 450 எசபேல் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படியே பலி பீடத்தை செப்பனிட்டு விறகுகளை கட்டைகளை அடுக்கி வைத்து தண்ணீர் ஊற்றி அவன் காத்திருந்தான். ஆமென். கர்த்தாவே, நீரே தேவன், அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்பதை இப்பொழுது நீ சாட்சி பகர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். காத்து கொண்டிருந்தான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சி எடுத்து போட்டான். திட்டமான விசுவாசம் இன்றைக்கு நமக்கு தேவை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என்ன சொன்னாலும் நீர் செய்வீர் ஆண்டவரே. நான் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொன்னது இல்லையா ஆண்டவரே. நான் இப்படி ஆயிட்டேன் ஆண்டவரே. நான் உம்மை விட்டு தூரமா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நேரம் போனதே தெரியல. அல்லேலூயா. ஆம் பிரியமா, நாம் ஆண்டவரை நெருங்கி வரணும், அவரோடு ஜீவிக்கணும், அவரோடு உறவாடணும், அவரோடு சஞ்சரிக்கணும். மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் ஏன் குழப்பமுற்றவர்களாக இருக்கிறீர்கள்? காரியங்கள் எப்படி இருந்தாலும், வியாதியோ மரணமோ பசியோ வேறு எதுவானாலும் சரி, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று அறிந்தவனாய் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். நாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென். பழைய கப்பலானது இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிக்கப்படும், ஆனாலும் நங்கூரமானது ஸ்திரமாக அதை தாங்குகிறது. அதை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம். இருபத்தி 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ
அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலை மேல். யார் கன்மலை? எந்தன் கன்மலையானவரே. ஆமென். கன்மலையானவர் இயேசு. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். அதுதான் இன்றைக்கும் நீங்க கன்மலையாக கிறிஸ்துவின் மீது, வார்த்தையின் மீது அஸ்திபாரமாக போடப்பட்டு உங்களுடைய நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருந்தால் அது உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம், எது வந்தாலும் ஆமென் அது விழவே விழாது. ஆமென். அஸ்திபாரம் சரியா இருந்தா எந்த கட்டடமும் விழாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கணும் பிரியமானவர்களே? அஸ்திபாரம் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி ஒரு அஸ்திபாரம் இருந்தால் அது என்ன செய்யாதா? விழவே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். அப்படியே கீழே போலாம். அப்படியே போட்டோம். இதை நம்ம அந்த நேற்று பார்த்துட்டோம் போன வாரம். அப்பொழுது நான் கர்த்தருக்கே துதி உண்டாவதாக, நமக்கு ஒரு நங்கூரம் உண்டு என்று கூறினேன். சில அலைகள் மேலேயும் சில அலைகள் கீழாகவும் சென்றன. நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கும் வரை அதை குறித்து கவலை இல்லை. கப்பலானது தாங்கும் வேலையை செய்யவில்லை, நங்கூரம் தான் தாங்கும் வேலையை செய்கிறது. ஆமென். கப்பல் அவ்வளவு பெரிய கப்பல், அதை தாங்கும் வேலை என்பதை செய்கிறது நங்கூரம். அல்லேலூயா. சரி, அப்படி மேல போட்டோம். நான் என்ன செய்ய முடியும் என்பதல்ல, அவர் என்ன செய்தார் என்பதுதான் காரியம். நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்றெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நம்முடைய முயற்சி தோல்வியில் முடியும். ஆமென். பாருங்கள், அது மிக முக்கியமானது. வரப்போகிற கூட்டங்கள் என்னவாயிருக்க என்பதில் என்னுடைய விசுவாசம் நங்கூரம் பாய்ச்சப்படவில்லை. என்னுடைய திறமை என்னவாக இருக்கும், அல்லது எந்த சபையில் நான் சேர்வேன், அல்லது எந்த ஜனங்களோடு என் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வேன் என்பதில் என் விசுவாசம் இளைப்பாரி கொண்டிருக்கவில்லை. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் முடிக்கப்பட்ட கிரிகளின் மேல் என்னுடைய விசுவாசமானது முழுவதுமாக இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாங்க, அவரை மரித்தோரில் இருந்து தேவன் எழுப்பதனால் அவரை நீதி உள்ளவராக விளங்கச் செய்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறினார். நம்மை நீதிமான்களாக்க தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். ஆமென். பாருங்க, அப்படியே போட்டோம். போன வாரம் முடிச்சது அது போட்டு மேல போய்கிட்டே இருக்கட்டும் டக்கு டக்குன்னு. அதுக்கு அடுத்தது, உங்களை அவரிடம் ஒப்புவீங்கள். இப்ப நாம என்ன செய்யணுங்க? அதுதான் பிரச்சனை. உன் வழிகளை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்புவித்து. நாம அதை ஒப்புவிக்கிறது இல்லை, நாம நம்ம வழியில போறோம். ஆரம்பத்தில் இதுதான் பிரச்சனை. தேவன் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாக இல்லை. அவனவன் தன் தன் வழியே போய்கிட்டு இருந்தான். ஆனா வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த வழியை நாம் போக மாட்டோம். தன் தன் வழியே போய்கொண்டிருந்தது போல இந்த காலத்திலும் கூட அநேக விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தன் தன் வழியே போய் சில முயற்சிகளை செய்து அதை அடைய முயற்சிக்கிறார்கள். பிரியமானவர்களே, உன் முயற்சியை கைவிடு. ஸ்தாபனத்தார் திட்டம் போட்டு அவர்கள்
எல்லா காரியங்களையும் செய்வார்கள், அதில் வெற்றி காண்பார்கள். நீ திட்டம் போட்டு அதை செய்ய முற்படுவாயானால் நீ தோல்வியே காண்பாய். அதுதான் மணவாட்டி மாடல். வாஸ்து பாருங்க. எல்லார் வீட்லையும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் போன வாரம், நான் 2 வாரம் ஆச்சு இது சொல்லி, வீட்டில் ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டீங்களா மணவாட்டி மாடல்? சரி, கர்த்தர் சித்தமானால் நான் பெரிய ஒரு மணவாட்டி மாடலில் பிரிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு கலர் பிரிண்ட் போட்டு தரேன். வீட்டில் மாட்டுங்க, அதை வாசிங்க, தினமும் வாசிங்க. அல்லேலூயா. அவர் உங்களை அவரிடம் ஒப்புவீங்கள், அவர் உங்களுக்காக ஜெயம் கொள்வார். அதற்கான வழியை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கோ அது தெரியாது. எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆமென். அவருக்கு அது தெரியும். அதனால உங்களை என்ன செய்யுங்க, அவரிடம் ஒப்புவித்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஆமென். எனக்கு எந்த தகுதி இல்லை ஆண்டவரே, என் சொந்த முயற்சி வேண்டாம் ஆண்டவரே. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அந்த வழியில் போவாதீங்க. இன்னைக்கு நமக்கு தோல்வியை காண்ற காரணம் என்னன்னா, நாம் அவரவர் வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனை சொல்லுகிறாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். நாம அதை செய்யாதனால தாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சரி, பார்க்கலாம். நாம் எப்படி ஜெயம் கொள்வது என்ற செய்தியிலே, இக்காலத்துக்கு முன் அடையாளமாக உள்ள நோவாவின் நாட்களிலே இயேசு அதை குறிப்பிட்டு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்றார். மத்தேயு 24:37. ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் ஒரு கால் லட்சக்கணக்கானவர்கள் இருந்திருக்க கூடும். ஆனால் ஜெயம் கொண்டவர்கள் 8 பேர் மாத்திரமே. நல்லா கவனிக்கணும். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்கிற அந்த இடங்கள், அந்த பூமியிலே ஜலப்பிரளயம் வந்தபோது 8 பேர் மாத்திரமே என்ன செய்தார்கள்? ஜெயம் கொண்டார்கள், பேழைக்குள் சென்றார்கள், காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போன்று அவர்கள் நோவாவின் 3 குமாரர்கள், அவர்கள் மனைவிகள், நோவாவும் அவன் மனைவியும் 8 பேர் ஜெயம் கொண்டு சரியான நேரத்தில் பேழைக்குள் பிரவேசித்தனர். இந்த காலத்தில் பேழை என்பது என்னவா இருக்கிறது? வார்த்தை. அவர்கள் எப்படி அதை செய்தனர்? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தனர். ஆமென். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அது என்ன நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்கள், மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அவர்கள் பேழையின் வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் வாசலுக்கு உள்ளே இருந்தனர். ஓ என் அன்பார்ந்த நண்பர்களே, வாசலை அடைபட காத்திருக்காதீர்கள். இயேசு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. யாராகிலும் வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொண்டால் அவர்களில் அநேகருக்கு நல்லெண்ணம் இருந்திருக்க கூடும். என்றாகிலும் ஒரு நாள் அது நடக்கும் போது நாங்கள் நோவாவுடன் உள்ளே சென்று விடுவோம், அவர் மிகவும் நல்லவர் என்று நினைத்து கொண்டிருக்க கூடும். ஆனால் பாருங்கள், அது 8 பேரை மாத்திரமே உள்ளே விட்டது. பாஸ்டர் பரலோகத்துக்கு போகும்போது எப்படியும் அவர் காலை பிடிச்சிட்டா அது நான் போயிடுவேன். ஆமென். எப்படியாவது போயிடுவேன். முடியாது பிரியமானவர்களே. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். அல்லேலூயா. இப்பொழுது சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். நீங்கள் அதை குறித்து கவலையற்றவர்களாக இருப்பீர்களானால் துரிதமாக உள்ளே வந்து விடுங்கள். ஏனெனில் எந்த நேரத்திலும் வாசல் அடைபடக்கூடும். தேவனுடைய திட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு பேழை இருந்து வந்துள்ளது. பாருங்க, எப்பொழுதுமே நோவாவின் காலத்தில் மாத்திரமல்ல அந்த பேழை, அது எப்பொழுதுமே இருக்கிறது. நோவாவின் காலத்தில் அவருடைய ஜனங்களை ரட்சிக்க ஒரு பேழை இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னால் சென்றனர். இப்பொழுது 3ஆம் யுகம், நோவாவின் காலம், மோசையின் காலம், தற்போதைய காலம். ஆமென்.
போட்டு கொஞ்சம் ஸ்பீடா போட்டோம். இப்பொழுது ஒரு பேழை உள்ளது, அது ஸ்தாபனம் அல்ல, அது நீங்கள் செய்யும் நற்கைகள் அல்ல, அது ஒரே ஆவி. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஆமென் தாகம் தீர்க்கப்பட்டோம். அந்த ராஜ்யத்துக்குள் ஆதிக்கத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். ஒரே ஆவியின் ஞானஸ்நானம். எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினால் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள் வந்து விடுகிறீர்கள். அந்த ஒரு வழியில் மாத்திரமே நீங்கள் ஜெயங்கொள்ள முடியும். நாம் ஜெயங்கொள்ளுவதற்கு ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். யார் ஜெயங்கொண்ட வீரராகி இருக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களோ அவர்கள் மாத்திரமே ஜெயங்கொள்ள முடியும். நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் உங்களால் ஜெயங்கொள்ள முடியாது. ஆமென். இயேசுதாமே சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடணும். நீங்கள் அவரோடு பேசணும். அவர் உங்கள் தவறுகளை உணர்த்தணும். உடனே அறிக்கை செய்யணும். ஆமென். சிந்தப்பட்ட இரத்தத்தின் கீழ் உள்ள அனைவரும் ஜெயங்கொண்டவர்கள். ஏனெனில் நீங்களாகவே ஜெயங்கொள்ள முடியாது. புரிந்து கொண்டீர்களா? நீங்க ஜெயங்கொள்ள முடியுமா? நீங்க பரிசுத்தமா வாழ முடியுமா? நீங்கள் எதையாவது சாதிக்க முடியுமா? முடியாது. என்றைக்கு நீங்கள் இதை உணர்கிறீர்களோ, தன்னை ஒரு பொருட்டாக நினைக்கும் வரைக்கும் நாம் ஜெயங்கொள்ள முடியாது. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் குயவன், நான் களிமண் ஆண்டவரே. அந்த நிலைக்கு நம்ம வந்தாகணும். அல்லேலூயா. பாருங்கள், நீங்களாகவே ஜெயங்கொள்ள முடியாது. அவரே உங்களுக்காக ஜெயங்கொள்கிறார். நீங்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு அவர்களை அழைத்து சென்ற பொழுது செங்கடல் குறுக்கிட்டது. ஜனங்கள் கிறிஸ்துவின் மேலே, வார்த்தையின் மேலே சரியான விசுவாசமாகிய நங்கூரம் இல்லாதபடி, இளைப்பாறுதல் இல்லாதபடி பார்வோனுக்கு பயந்து போய்கொண்டிருந்தார்கள். செங்கடல் குறுக்கிட்ட பொழுது அவருடைய விசுவாசம் எங்கே போனது? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும் பொழுது உங்க விசுவாசம் எங்க போய்விட்டது? விசுவாசம் திடமான அஸ்திபாரத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. இல்லை. அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இதை சாகவா இங்க கொண்டு வந்தீர்? ஏத்தியருடைய கையினால செத்து போனால் தாவிலை போல இருக்கிறது. ஆமே. இவர்களுக்கு என்ன இல்லைங்க? எந்த விசுவாசமும் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை. கிறிஸ்துக்கள் இளைப்பாறுகிறவன் என்ன சொல்வான் தெரியுமா? மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அதுதான் கிறிஸ்துக்குள்ளாக இளைப்பாறி கொண்டிருக்கிறான். மரணத்தை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் மோசே என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதுக்கு அர்த்தம் நீங்கள் இளைப்பாறி கொண்டு இருங்கள். புரிகிறதா? சும்மா இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இளைப்பாறி கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் சொல்வார், கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை தருவார். யுத்தம் கர்த்தருடையது என்று மோசே சொல்லுகிறார். அங்கு அதுதான் நடந்தது. செங்கடல் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை வழியாக அவர்கள் நடந்து போனார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை சரியாக வைத்திருக்கிறோமா என்று பாருங்கள். ஆமென். அவரே உங்களுக்காக ஜெயங்கொள்கிறார், நீங்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறீர்கள். சகோதரன் பிரணாமே, நான் அதற்குள் இருக்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்வது? அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஆமென். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதை கவனி. ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த இளைப்பாறுதலுக்கு என்ன இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது. நான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்வது? நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதை கவனி.
உலகத்தாரை போலவே வாழ்கிறீர்களா? ஸ்தாபனத்துக்காரர்களை போல சபைக்கு ஏதோ சர்ச்சுக்கு போறீங்களா? அவங்க அனுபவம் வேற, நம்ம அனுபவம் வேற. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசினுடைய அனுபவம் வேற. ஸ்தாபனத்துக்கு போறவங்க பாருங்க, அவங்க வசதிக்கு போவாங்க, போகாம இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த விசுவாசிகள், நான் எப்பொழுதும் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். ஆகாமே கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் தங்கி இருப்பதை நான் இந்த அனுபவம் ஒருத்தருக்கு இல்லைன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். நம்ம டைம் வசதியாக வரோம், 10:15 வரோம், 10:30 வரோம், 10:45 வரோம், 11 வரோம், நம்ம டைமுக்கு வரோம், நம்ம வசதிக்கு தான் வரோம். அப்படி இல்லை. நம்ம யாரை பார்க்க வரோங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறோம். 3 பேர் இங்க வந்துட்டாலே, 9:30 மணிக்கு 3 பேர் வந்துட்டாங்கன்னா அப்பொழுதே இயேசு வந்து விட்டார். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கீங்களோ அவர் லேட்டா வரமாட்டார் ஒரு நாளும். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சீசர்கள் எல்லாம் அந்த அறை வீட்டுக்குள் இருந்தார்கள், பயந்து கொண்டு சேவகர்களுக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்பொழுது அந்த பெண்கள் அதிகாலையில் சென்றார்கள். மரியாள், மெய்யாகவே நான் உயிர்த்தெழுதேன் என்று உங்களுடைய சீசர்களுக்கு போய் சொல்லுங்க, நான் உங்களுக்கு முன்பாக கலிலேவுக்கு போகிறேன். அவர்கள் ஓட்டமா ஓடி வர்றதுக்கு முன்னால் இயேசு முன்னால போய் நின்ட்டார். அப்படித்தான் இந்த ஆராதனையில் இயேசு முதல்ல வந்துடுவார், நீங்க தான் பின்னால வருவீங்க. உங்களுக்கு முன்பாக நான் கலிலேவுக்கு போகிறேன் சொன்னாரா சொல்லலையா? அந்த ஸ்திரீகள் வருவதற்கு முன்பாக இயேசு அவர் நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம். நீங்க 3 பேர் வந்துட்டா போதும், காலையில் 9:30 மணிக்கு வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. இயேசு அங்க வந்துட்டாருங்க. அவர் லேட்டா வரமாட்டாரு, நீங்க தான் எப்போதும் லேட்டு. பைபிளை வாசித்து பாருங்க, உங்களுக்கு முன்பாக நான் போகிறேன் சொன்னாரா சொல்லலையா? அல்லேலூயா. அவர் காலையிலே பார்ப்பார், ஒவ்வொரு வீட்டுக்கும் போவார், குடும்பத்தில் என்ன பரப்பிட்டீங்களா, ஆராதனை பரப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், இன்னொரு 5 நிமிஷம் ஆகும், இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், நீங்க இருங்க, உங்களுக்கு முன்னால நான் ஆராதனைக்கு போகிறேன் என்று அவர் வந்து விடுவார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஆமென். கவனிங்க. ஆக நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதை நீ கவனிக்க வேண்டும். நீ சுற்றிலும் பார், நீ எந்த முயற்சியுமின்றி தானாகவே அந்த வாழ்க்கை வாழ்கிறாயா என்று பார். என்ன செய்யணுங்க? முயற்சி பண்ணக்கூடாது. பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று முயற்சியும் கூட பண்ணக்கூடாதான். நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யாதீங்க. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ சுற்றிலும் பார், நீ எந்த முயற்சியும் இன்றி தானாகவே அந்த வாழ்க்கை வாழ்கிறாயா என்று பார். தானாகவே அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இடறி விழுகிறோம், மறுபடியும் எழுந்திருக்கிறோம், மறுபடியும் செல்லுகிறோம். இப்படியாக நாம் முன்னேறி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நீ கடினமாக முயற்சி செய்து அந்த வாழ்க்கை வாழ வேண்டியுள்ளதா? அப்படி செய்ய முயலாதே. கடினமாக நான் இப்படித்தான் வாழ வேண்டும், அது நியாயப்பிரமாணம். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், நியாயப்பிரமாணம். நான் அதுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். ஆனால் கிருபை என்பது என்ன செய்கிறது? ஆமென், உங்களை கிறிஸ்துவை போல வாழ செய்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஆகையால் அப்படி செய்ய முயலாதே, முயற்சி செய்யாதே. அது குழந்தையின் கையை சட்டை கைக்குள் நுழைப்பது போன்றது. ஒரு சட்டையை எடுத்துக்கிட்டு குழந்தையினுடைய கையை அங்க நுழைப்பது போன்றது. ஆமென். அது எழுந்து கீழே விழுந்து புரண்டு எல்லாம் செய்யும். ஆனால் அந்த குழந்தையால் தானாகவே கையை சட்டை கைக்குள் போட முடியாது. அது கையை அசைக்கும், காலை அசைக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் அந்த குழந்தை தானாக என்ன செய்யாது?
சட்டை கைக்குள்ளாக தன் கையை நுழைக்க முடியாது. ஆமென். தேனே, உன் சட்டையை போட்டுக்கள் என்று சொல்வீர்களானால் அதனால் செய்ய முடியாது. ஆமென். அது கையை மேலே தூக்கும், கீழே போடும், அதன் கை எல்லா இடங்களிலும் இருக்கும். அதற்கு ஆடாத உங்கள் கை அவசியம். அந்த குழந்தைக்கு உதவி செய்யறதுக்கு என்ன தேவை? உங்களுடைய கை, ஆடாத ஒரு கை அவசியம். குழந்தைக்கு நீங்க சட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கிற தாய்மார்களே, குழந்தைகளுக்கு சட்டை போடும்போது அது என்ன செய்யும்? கையை இங்க கொண்டு வா. அது நீங்க சட்டையை ரெடி பண்ணிட்டு உள்ள விடுறதால அது கையை தூக்கிட்டு அங்க போயிடும். பார்த்துருக்கீங்களா? தாய்மார்கள் தெரியுமா? ஒரு சட்டையை போடுறதுக்கு நாம் பாடுதா பாடப்பா. ஒரு குழந்தைக்கு நீங்க சட்டையை போட்டு பாருங்க. கையை இந்த பக்கமா பிடிச்சி ஊற்றிக்கிட்டு நீங்க கையை அந்த எடுத்து உள்ள விட பார்க்கலாம், அது கை வேற எங்கேயே போயிடும். அது எல்லா இடத்துக்கும் போகும். அதனால அதை சரியாக என்ன வேணாம், ஆடாத சிரமமான ஒரு கை இருக்குமானால் அந்த குழந்தையின் கையை பிடித்து இன்னொரு பக்கம் சட்டையை பிடித்து கொண்டு சரியாக நுழைத்து விடுவீர்கள். சில நேரத்தில் குழந்தை நீங்க நுழைக்கும் போது நுழையலன்னா குழந்தைக்கு டபால்னு முதுகுல ஒரு அடி போட கைய, அது என்னங்க செய்யும்? அதுக்கு தெரியாதுங்க. அதுக்கு என்ன மூளை வளர்ச்சியா வந்திருக்குது. சில தாய்மார்கள் முதுகுல பின்னிடுவாங்க. சட்டையை போட வைக்கிறதுனால அவங்களுக்கு பொறுமை கிடையாது. ஆனால் அது அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அதற்கு ஆடாத உங்கள் கை அவசியம். ஓ, என் கையை பிதாவிடம் சமர்ப்பித்து, கர்த்தராகிய இயேசுவே, என்னால செய்ய முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும், என் சட்டை எனக்கு அணிவியும், நான் முயற்சி செய்வதை விட்டு விடுகிறேன் என்று கூறுவதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறேன். அவரே அதை செய்யட்டும். ஆமென். அந்த குழந்தையினுடைய கைக்குள்ள நாம திடமான கையை போடும்போது, திடமான ஒருவர் இருக்கிறாருங்க. ஆமென். எனக்கு அது மிக பிடித்தமான ஒரு காரியம். திரும்பமாக அதை வாசிக்கிறேன். ஓ, என் கையை பிதாவிடம் சமர்ப்பித்து, கர்த்தராகிய இயேசுவே, என்னால செய்ய முடியல, எனக்கு உதவி செய்யும், என் சட்டை எனக்கு அணிவியும், நான் முயற்சி செய்வதை விட்டு விடுகிறேன் என்று கூறுவதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறேன். அவரே அதை செய்யட்டும். நீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால முடியாது. ஐ ஆம் ஹோலி, பி ஹோலி. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. ஆமென். அவர் பரிசுத்தமாயிருந்து அந்த பரிசுத்தத்தை நமக்கு தரணும். நாமவே பரிசுத்தமா வாழ முடியாது. பிரியமானவர்களே, ஒரு குழந்தையானது நடக்கும் பொழுது கீழே விழுந்து விடுகிறது, மறுபடியும் எழுந்து நடக்க முயற்சிக்கிறது, கீழே விழுந்துகிறது. அல்லேலூயா. அந்த தாய் சொல்லுகிறார், நீ கீழே விழாதபடி என்னுடைய கையை பிடித்துக்கொள். அந்த குழந்தை என்ன செய்கிறது? தாயின் கையை பிடித்துக் கொள்கிறது. சற்று தூரம் நடக்கிறது, மறுபடியும் விழுந்து விடுகிறது, மறுபடியும் தாயின் கையை பிடித்துக் கொள்கிறது, நடக்கிறது, விழுந்து விடுகிறது. தானாக நடந்தாலும் விழுகிறது, தாயின் கையை பிடித்து கொண்டு நடந்தாலும் விழுந்து விடுகிறது. இப்பொழுது நான் ஒன்று செய்கிறேன், நான் உன் கையை பிடித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அந்த தாய் என்ன சொல்கிறார்? உன் கையை நான் பிடித்துக் கொள்கிறேன், அப்பொழுது நீ விழமாட்டாய். தடிமாறி விழும் நேரத்தில் அந்த குழந்தையை தாய் தூக்கி விடுகிறாள். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் கையை நீங்க பிடிக்காதீங்க, நீங்க விட்டுருவீங்க. அவர் உங்கள் கையை பிடிப்பதற்கு அனுமதியுங்கள். அவர் நம்மிடத்தில் கிரியை செய்வதற்கு அனுமதியுங்கள். அல்லேலூயா. அதுதான் காரியம். அவரே அதை செய்யட்டும். அந்த குழந்தை முயன்று கொண்டே இருந்து என்னால் முடியவில்லை, என்னால் முடியவில்லை என்று கூறுமானால், ஆமென், அது எல்லா இடங்களுக்கும் நகர்ந்து சென்றாலும் அதனால் முடியாது. அப்படித்தான் உங்களாலும் செய்ய முடியாது, என்னாலும் செய்ய முடியாது. ஆனால் நாம் அமெரிக்கையாய் இருந்து அவரிடம் நம்மை சமர்ப்பித்து, கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், ஆமென், நான் ஒன்றுமற்றவன், என்னை சமர்ப்பிக்கிறேன், என் கையை சரியான இடத்தில் நுழைப்பீராக என்று கூறி அவர் செய்ய விட்டு கொடுப்போமானால் அதுதான் வெற்றி, அதுதான் ஜெயங்கொள்ளுதல். புரியுதா? இங்க இதைத்தான் நாம செய்ய மாட்டோம். நம்ம முயற்சியிலேயே ஓடுவோம், நம்ம முயற்சியிலே காரியத்தை சாதிக்க பார்க்கிறோம், நம்ம முயற்சியிலே ஊழியம் செய்ய பார்ப்போம், கடைசியில் எங்கே போயிடும். ஆமென். இல்லைங்க, சொந்த முயற்சியில் ஒண்ணுமே இல்லைங்க.
சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு இளம் ஊழியர் மிகவும் பிரபலமாகி அநேக வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஈர்க்கத்தக்கதான ஊழியத்தை மகத்துவமான செய்தார். அருமையான பாடல்களை எல்லாம் பாடி அநேகரை பரவசப்படுத்தினார். நல்ல உணர்வு பூர்வமான பாடல்கள். ஆனால் இன்றோ அவருடைய சபை மூடி கிடக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகின்ற சபை. அவ்வளவு பேர் எங்கு கூட்டம் வைத்தாலும் அவ்வளவு வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்களாக போவார்கள். பாடல்களை பாடி பரவசப்படுத்துவார். வேகமாக முன்னேறி சென்றார். இன்றோ அந்த சபை மூடி கிடக்கிறது. அவர் மறுபடியும் எழும்ப வேண்டும் என்று அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் விழுந்து விட்டால் என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. வேத வசனம் சொல்கிறோம், ஒரு ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் தேவனே தேவனே அவருக்கு உத்தரவாதின்னு சொல்லிருக்கு. அதுதான் செய்ய வேண்டும். அவன் ஓடின ஓட்டத்துக்கு விழுந்துட்டான், ஐயா, சந்தோஷப்படக்கூடாதுங்க. தேவன் அந்த மனிதனை சரியான பாதையிலே பயன்படுத்தும் ஆண்டவரே. அநேகர் வீடியோ போட்டாங்க, யூடியூப்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் அவருடைய பற்றியே தான் வந்தது. நான் நினைத்தேன், தேவனை இளம் வாலிபன். ஒரு காலத்தில் சிம்சனும் ஓடுனா விழுந்தான், தாவீதும் ஓடுனா விழுந்தான், நானும் ஓடனே விழுந்தேன். அதுபோல அந்த தம்பியும் விழுந்துட்டார். எங்களையெல்லாம் உயிர்ப்பித்தீரே, உடைய மகனையும் உயிர்ப்பியும் ஆண்டவர். அதுதான் உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒரு முறை ஒரு சம்பவம் எனக்கு நினைக்க வருகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு சென்றார். அழைத்து கொண்டு செல்லும்போது கோராகு, தாத்தாம், அபிராம் போன்றவர்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவன் கோபம் கொண்டார். தேவன் அங்கிருந்து இறங்கி வந்தார். மோசே, வழிவிடு, இந்த ஜனங்களை நான் இப்பொழுது நிர்மூலமாக போகிறேன். மோசே திறப்பின் வாயிலில் நின்று கொண்டு, இதற்காகவா இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்? ஆமேன். முதலாவது என்னை கொன்றுவிட்டு என் ஜனங்களை கொண்டு போடும். மோசே, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தேவனே, எனக்கு அது வேண்டாம், என் ஜனங்களை காப்பாற்றும். அதுதான் தீர்க்கதரிசி சொல்லும்போது அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். மோசேக்குள் கிறிஸ்து இருந்தார் என்பதின் அடையாளம். இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள் இருப்பாரானால் எந்த வஞ்சனையோ, சூதோ, பொறாமையோ, வைராக்கியமோ, பிடிவாதமோ நம்மை விட்டு போய்விடும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் நடந்தபடியே தானும் நடப்பான். அல்லேலூயா. அங்க மாறணும், நம்ம மாறணும். கவனிங்க, நாம் அமெரிக்கா இருந்து அவரிடம் நம்மை சமர்ப்பித்து, கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், நான் ஒன்றுமற்றவன், என்னை சமர்ப்பிக்கிறேன், என் கையை சரியான இடத்தில் நுழைப்பீராக என்று கூறி அவர் செய்ய விட்டு கொடுப்போமானால் அதுதான் வெற்றி, அதுதான் ஜெயங்கொள்ளுதல். வேதாகமத்தில் அநேகர் முன்னேறி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் மாத்திரம் அவர்களோடு இல்லை என்றால் அவர்கள் நிர்மூலமாகி இருப்பார்கள். ஓ, நாமும் அப்படித்தானே? நாம விழுந்து எழுந்து விழுந்து எழுந்துதானே போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நாம் நிர்மூலமாகி போயிருப்போமே. அதிகாலை ஜெபத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் உம்மை விட்டு எவ்வளவோ தூரமா போயிட்டு எவ்வளவோ பாவம் செய்துட்டேன், எப்படி இல்லாம நடந்துகிட்டேன் ஆண்டவரே, நான் என்னையே நொந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் நினைத்திருந்தால் என்னை நிர்மூலமாக்கி இருக்கக்கூடும். நான் செய்த தவறுகளுக்காக என்னை நிர்மூலமாக்கி இருக்கக்கூடும். ஆனால் இன்னும் என் மீது கிருபை வைத்திருக்கிறேன். காலையிலே அழுதேன், இன்னும் நீர் கிருபை வைத்திருக்கிறேன். நான் நிர்மூலமாகாத இருக்கிற கர்த்தருடைய கிருபை ஆண்டவர். நினைத்து பாருங்க, நாம் செய்த தவறுகளுக்காக தேவன் நம்மளை நிர்மூலமாகி இருக்கலாமே. ஏன் நம்மை பாதுகாத்திருக்கிறார்? அவருடைய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைதான் நம்மை இன்றைக்கும் காக்கிறது. சரி, அதுதான் வெற்றி. அடுத்ததாக நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டியது உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் காரியங்களுமே. நம்ம எதை ஜெயங்கொள்ளணும்? கூழாங்கல்ல எடுத்துக்கொண்டு கோலியாத்த அடிக்க போலாமா? இல்லை ஏத்த வீட்டுக்காரன் அடிக்கலாமா? பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கலாமா? நம்ம சபைக்கு விரோதமாக எழும்பவர்களை அடித்து உதைக்கலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு இப்பவுமே தூக்கம் வந்துருதா? ஆமென். அதுவல்ல, நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது நம்மை முதல்ல ஜெயம் கொள்ளணும். நம்முடைய சொந்த கருத்துக்கள், சொந்த முயற்சிகள், நம்முடைய சொந்த காரியங்களை தான் முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டும். அநேகருக்கு எதில் ஜெயம் கொள்வது என்று கூட தெரியல. நாம் ஜெயிக்கிறது நம்மையே ஜெயிக்கணுங்க முதல்ல. ஏன்னா நாம தானே நமக்கு எதிரி. நம்ம எதிரி எதிர் வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல பிரியமானவர்களே, நமக்கு நாமே எதிரியாக இருக்கிறோம். நம்முடைய மாம்ச கிரியைகளே நமக்கு எதிரியாக இருக்கிறது. நாம் தேவனோடு நெருங்காதபடிக்கு அதுதான் நமக்கு எதிரியாக இருக்கிறது. அதன் மீது நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். உங்களை அவரிடம் ஒப்புவீங்கள், அவர் உங்களுக்காக ஜெயம் கொள்ளுவார். அதற்கான வழியை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கோ அது தெரியாது. பாருங்க, ஒன்றே ஒன்று, உங்களை அவரிடம் ஒப்புவீங்கள், அவர் உங்களுக்காக ஜெயம் கொள்வார். அதற்கான வழி அவர் அறிந்திருக்கிறார். நமக்கோ அது தெரியாது. பிரியமானவர்களே, ஐயா பாடின போல, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி ஜெயம் பெறணும் நமக்கு தெரியாது. கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் ஜெயம் கொண்டார்கள் 8 பேர் இருந்தனர். அவர்கள் தான் உள்ளே பிரவேசித்தனர். அவர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டனர். நண்பர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் இதை ஒலிப்பது சோதரம் கவனிங்க. கீழே உங்களுக்கு நல்லெண்ணம் இருக்கக்கூடும், ஆயினும் நீங்கள் உள்ளே வந்து விடுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யார்கள். பாருங்க, நாம என்ன செய்யக்கூடாதுங்க? கஷ்டப்பட்டு முயற்சியே செய்யாதீங்க. யாதொரு முயற்சி செய்யக்கூடாது. தீர்க்கதரிசி பிரணாம் இடத்துல 3 இழுப்பு பற்றி கர்த்தர் பேசுறார். நீ ஒவ்வொரு இழுப்புகளிலும் பிரயாசப்பட்டாய். 3வது இழுப்பின் நேரம் வந்திருக்கிறது. நீ யாதொரு முயற்சியும் செய்ய வேண்டாம். யாதொரு முயற்சியும் செய்ய வேண்டாம். அமெரிக்கையா இரு. அதுதான் 3வது இழுப்புன்னு கர்த்தர் சொன்னார். அந்த நேரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாமாகும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நம்மால ஒன்று இல்லை. நாம விரும்பினாலும் பரலோகம் போக முடியாதுங்க. நம்ம ஓடுகிறதுனால அல்லங்க, நாம் நீர் பாய்ச்சுகிறதுனால அல்லங்க, தேவனே விளைய செய்தார். விவசாயிகளை பார்த்தா உங்களுக்கு ஒரு பாடம் தெரியலையா? இந்த வசனத்தையும் அதை ஒப்பிட்டு பாருங்க. அதிகாலையிலே சென்று அந்த உழுது அதை மட்டப்படுத்தி அந்த நாற்றுகளை நடுகிறார்கள். அது விளைந்து நல்ல பலனை தரும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. நன்றாக கதிர் வரும்போது சமயத்தில் புயல் வீசினாலோ அல்லது கடுமையான மழை பெய்தாலோ அது எல்லாம் நீரில் மூழ்கி அழுகி போய்விடும். ஆமென், ஆமென். ஆனால் அவன் நம்பிக்கை. ஏன்னா பைபிள் சொல்லுது, உழுகிறவன் நம்பிக்கையோட உழக்கடவன், விதைக்கிறவன் நம்பிக்கையோடு விதைக்க கடவன். அதனால நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல,
தேவனே விளை செய்தார். காரியங்களை வாக்கிய பண்ணுவது கர்த்தர். எல்லாவற்றையும் நீங்க செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாவற்றையும் செய்யணும்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையே இல்லையே. நீங்க பரிசுத்தமா வாழ முடியுமானால் அவர் எதற்கு சித்த சிந்தனம்? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. நீங்கள் எல்லாவற்றையும் நானே செய்து விடுகிறேன் என்றால் அவர் நமக்கு அவசியமே இல்லையே. அவர் சொல்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பேன். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் உங்கள் ஆத்மா என்ன செய்யணும்? இளைப்பாறும். அல்லேலூயா. தேவன் அதை செய்யட்டும். பாத்தீங்களா? உங்களை அவரிடம் ஒப்புவித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்னும் பரிபூர்ண திருப்தியான விசுவாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். பாருங்கள், அது திரும்பமாக அந்த முன்பக்கம், உங்களை அவரிடம் ஒப்பித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்னும் பரிபூரணம் யாருக்கு இருந்தது? இந்த பரிபூரண விசுவாசம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு. இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? எங்க வாஸ்து பாருங்க, எங்க இருக்குது? ரோமர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. பைபிள் வாசிக்கிறீங்களா என்னமோ தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, பாத்தீங்களா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதனை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நாமே காரியங்களை செய்யணும் பார்க்கிறோம். அங்கதான் பிரச்சனைகள் வருகிறது, அங்கதான் போராட்டங்கள் வருகிறது, அங்கதான் தோல்வி வருகிறது. ஓ தேவ பிள்ளைகளே, நாம் எந்த முயற்சி செய்ய வேண்டாம். அல்லேலூயா. நம்மை தாயின் கருவில் உற்பத்தி ஆகும்னாலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவான் மகனே, என்னை மீட்ட ரட்சகனே, என்னாலும் தோதித்து பாடுவேனே. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவரை முன்குறித்து தெரிந்து கொண்டார். ஆமென். பிரியமானவர்களே, அது ஒரு ஸ்தாபனத்தை சேர்வதோ, அதை விட்டு வேறொரு ஸ்தாபனத்தை சேர்வதோ, அதை விட்டு வேறொரு ஸ்தாபனத்தை சேர்வதோ, இங்கும் அங்கும் வேறெங்கும் ஓடுவதோ, இதை முயற்சி செய்வதோ கிடையாது. உங்களை தேவனிடம் ஒப்படைத்து அவருடன் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களை தேவனிடம் ஒப்படைத்து அவருடன் நடந்து கொள்ளுங்கள், செல்லுங்கள். சமாதானத்துடன் அமைதியுடன், யாரும் உங்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவருடன் நடந்து கொண்டே இருங்கள். அதுவே சரியான முறை. ஆமென். அல்லேலூயா. பார்ப்போம் சீக்கிரமாக. தேவன் ஆபிரகாமுக்கு நிபந்தனையற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணினார். தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரா? நிபந்தனையற்ற ஒரு வாக்குத்தத்தம். பாருங்கள், அதற்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது பாட்டில் கவனிங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு நிபந்தனையற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணினார். இப்பொழுது காத்திருங்கள். ஆபிரகாம் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. தேவன் நான் அதை ஏற்கனவே செய்து விட்டேன் என்றார். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் என்ன செய்தாருங்க? ஏற்கனவே செய்து விட்டான். இன்னைக்கு அன்னைக்கு திருமணம் ஆகலையே, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே, அதே ஆகலையே, ஆளாளுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்களே, 2 பிள்ளைய பார்த்துட்டாங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, குழம்பி கொண்டு கவலை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏங்க, ஆதாமை சிருஷ்டித்த தேவன் ஆதாமுக்கு தெரியாமலேயே ஆதியிலேயே அவனுக்கொண்டு மனைவியை துணைவியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். புரியுதா உங்களுக்கு?
ஆமென். ஆதாம் கேட்டானா? கேட்கல. ஆனா தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் சமயத்தில் அவனுக்கு கண்டிப்பா ஒரு என்ன கொடுக்கணும்? அவர்களுக்கு ஒரு துணையை கொடுக்கணும். அந்த துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று என்ன செய்தார்? தேவனை தீர்மானம் கொண்டார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லது, அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் சொன்னதே அவர் தானே. நாம அப்படி இல்லை. காலகாலத்தில் எங்கேயாவது ஒரு பையனை பார்க்கணும், செய்யணும், கல்யாணத்தை முடிச்சுட்டா அப்பா பெரிய பாரமே நீங்கிட்டப்பா. அது மனுஷீகம். அப்படி அல்ல. ஆதாமுக்கு துணையை கொடுக்கணும்னு தேவனுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு துணை இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியாதா? அதனால தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்றால் ரட்சிப்பு அப்படிங்கிறார். ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம், விலையேறப்பட்ட அற்புதம் எதுவென்றால் அதனுடைய ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் யார் தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுத்த மனைவின்னு சொல்றார். முதல்ல ஆத்ம ரட்சிப்பு, அடுத்தது யாரு? மனைவி. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க மணவாட்டி இருப்பது தான் அந்த ஆசீர்வாதமான காரியம். தேவனே கொடுக்கணும். அழகை பார்த்து, ஆளை பார்த்து, மொழியை பார்த்து, சுருள முடிய பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். சரிதானா? ஆகாப் ராஜா தன்னுடைய கண்ணுக்கு பிரியமானவளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து யாரை தேர்ந்தெடுத்தான்? யாரும் சொல்லக்கூடாது. யாரு? ஆகாப்புக்கு யாரு மனைவி? எத்தனை வருஷம் சபைக்கு வரீங்க? யேசபேல். சிலவங்க சண்டை போட்டாங்கன்னு பயங்கர சத்தம் கேட்கும். வசனம் சொல்லும் போது சத்தம் வரும். யேசபேல் என்ன ஸ்திரியானவள் விக்கிரக வழிபாடு செய்கிறவள். சிம்சோனும் அதே காரியத்தை தான் அங்க செய்தான். புரியுதா? அல்லேலூயா. பாருங்க, என்னன்னா இது மாம்சீகத்தில் நாம் சில காரியங்களை முயற்சி செய்யறோம். ஆனா தேவனுக்கு தெரியும் ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுக்கணும். அவருக்கு தெரியும். ஏன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை என்று அவர் கண்டு கொண்டார். அல்லேலூயா. அதனால சில முயற்சிகளை நாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, அதை செய்யாதீங்க, விட்டுருங்க. தேவன் பார்த்துக் கொள்வார். உங்கள் விசுவாசம் ஆனது கிறிஸ்துவில் நங்கூரமிடப்பட்டதாக இருக்கட்டும். ஆமென். பாருங்கள், ஆபிரகாமே நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. தேவன் நான் அதை ஏற்கனவே செய்து விட்டேன் என்றார். பாத்தீங்களா? தேவன் ஆதாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி, ஆதாமே நீ இதை தொடாமல் இருந்தால் நீ என்றென்னைக்கு ஜீவிப்பாய், ஆனால் நீ அதை புசிக்கும் நாளிலே, அந்த நாளிலே நீ சாகவே சாவாய். நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசியாமல் இருந்தால் நீ சாகவதே சாவதில்லை. மரணம் என்பதே உனக்கு கிடையாது. ஆனால் நீ அதை புசிக்கும் நாளிலே என்ன செய்வாய்? சாகவே சாவாய். ஆதாம் எப்படியும் நான் இவை எல்லாவற்றையும் குறித்து வியப்புகிறேன் என்றான். அவன் சென்று அதை புசித்து சேதப்படுத்தினான். தேவன் ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் தன்னுடைய உடன்படிக்கையை தேவனோடு செய்யும் போது, அல்லது தேவன் ஒரு மனிதனோடு செய்யும் போது, மனிதன் தன்னுடைய பாகத்தை முறித்து போடுகிறான். தேவனும் மனிதனும் ஒரு உடன்படிக்கை. ஆமென். தேவன் மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். நம்மோடு அவர் எப்படி உடன்படிக்கை செய்தார்? என்ன அடையாளத்தை கொடுத்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களோட உடன்படிக்கை செய்திருக்காரா? செய்தாரா? செய்யலையா? என்ன உடன்படிக்கை செய்தார்? ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டோம்னு வசனம் சொல்லுது. இப்ப ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்து கொண்டார். தேவன் அந்த உடன்படிக்கையை முறித்து போட மாட்டார், மனுஷன் தான் அதை முறித்து போடுகிறார். புரிகிறதா? அல்லேலூயா. அதுதான் அந்த உடன்படிக்கை.
அதனால தான் நாம் திருமணத்தின் போது ஒரு உடன்படிக்கையை நாம் அங்கு கொடுக்கிறோம். வாக்கு கொடுக்கிறார்கள். ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள், ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் காப்பாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். அது மிக முக்கியம் வாய்ந்தது. மனிதன் தன்னுடைய பாகத்தை முறித்து போடுகிறான். ஆகையால் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் மனிதன் என்னவாய் இருந்தான் என்பதை அவர் கண்டார். அவர்கள் முன் நியமிக்கப்பட்டிருந்தனர், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தனர். எனவே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. பாருங்க, நாமெல்லாம் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருந்தோம். உண்மைதானா? நாம் பாவத்தில் விழும்போது நம்ம தேடி வந்தாரா? நம்மை தூக்கி தம்முடைய இரத்தத்தினால கழுவினாரா? தம்முடைய பரிசுத்தாவினால் நம்மை அபிஷேகத்தாரா? இம்மட்டும் நம்ம நடத்துகிறாரா? ஆகையால் ஒரு நாள் அவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வாரா? அவருடைய அரண்மனையில் வாழ்வதற்கு நம்மை நிச்சயமாக அதை கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறோமா? இது நீங்கள் அல்ல, அது அவரே செய்கிறார். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ, moreover whom he did predestinate. எவர்களை அழைத்தாரோ, them he also called. எவர்களை நீதிமான்களாக்கினரோ, and whom he called, them he also justified. அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். and whom he justified, them he also glorified. Amen. Predestinate and called and justified and glorified. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை முன்குறித்தார். எப்பொழுது முன்குறித்தார்? உலக தோற்றத்திற்கு. ஆங்கிலத்தில் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்தாராம். எங்க முன்குறித்தவர் எந்த நேரம் வருதோ அவர் அழைப்பார். அழைத்தவர் நீதிமானாக்குகிறார். நீதிமானாக்குறவர்களை என்ன செய்யறாரு? மகிமையும் படுத்துறார். அவருடைய செயல்தானே. நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். முன்குறித்தவர் நம்மை அழைக்கிறார், அழைத்தவர் நீதிமான்களாக்குகிறார், நீதிமான்களாக்குறவர் மகிமைப்படுத்த இருக்கிறார். வரலாற்றுக்கு நீ போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அவர் முன்குறித்தவர்களை நிச்சயமாக அவர் கொண்டு செல்வார். ஆகையால் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் அவர் செய்வார். ஆமென். சரி, கவனிங்கள். ஆகையால் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆகையால் தேவன் இறங்கி வந்து தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு நிபந்தனையற்றதாய் பண்ணினார். அது நிபந்தனை அற்றதாய் இல்லாதிருந்தால் ஆபிரகாம் நீண்ட காலத்திற்கு முன்பே இழக்கப்பட்டிருப்பான். பார்த்தீங்களா? அது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையா இருந்தது. நம்மோடு தேவன் ஒரு நிபந்தனையற்ற உடன்படிக்கை. நாம் நல்லவர்களா? எங்க சொல்லுங்க. நம் நீதிமான்களா? நம் பரிசுத்தவான்களா? இல்லையே. நம்முடைய நீதியானது அவருக்கு முன்பாக என்ன இருக்கு? அழுக்கு, கந்த, குப்பையா இருக்கு. பின்ன ஏன் அவர் நம்மை மணவாட்டியை தெரிந்து கொண்டார்? அவர் நம்மை மணவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லேலூயா. எந்த ஒரு தகுதியும் நமக்கு இல்லை. அதுதான் நிபந்தனையற்ற விதத்திலே தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்தான் மணவாளன், நாம் தான் மணவாட்டி என்று. அல்லேலூயா. ஆகையால் அது நிபந்தனையற்றதாய் இல்லாதிருந்தால் ஆபிரகாம் நீண்ட காலத்திற்கு முன்பே இழக்கப்பட்டிருப்பான். நாமும் கூட
இயேசு கிறிஸ்து நம்மோடு நிபந்தனையற்ற ஒரு என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்ததுனால தான் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாதபடி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. போட்டு போட்டு சீக்கிரம் குயிக். அடுத்த பாயிண்ட் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவனுடைய உடன்படிக்கை நிபந்தனையற்றது. பாருங்க, நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். இஸ்ரவேலும் சபையும் ஒன்றாவது பாகம். நாம் தேவன் ஆபிரகாமையும் அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததியும் எவ்வாறு ரட்சிக்கப் போகிறார் என்று அவர் இங்கே அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமே, நீ உன்னத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்தேன். வாக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. நமக்கு அப்படித்தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே. எப்படிங்க உங்களை கைவிடுவார்? ஆமென். நம்மை அவர் கைவிட முடியுமா? ஏங்க, நாம ஒன்றுக்கு உதவாதவர்களுங்க. ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விடுங்க, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். நிபந்தனையற்ற உடன்படிக்கை செய்தவர் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி எவ்வாறு ரட்சிக்கப் போகிறார் என்று அவர் இங்கே அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது அவர் நிபந்தனையற்ற உடன்படிக்கையை செய்தார். அவன் ஆபிரகாமை இருந்த காரணத்தினால் அவர் அதை செய்தது சரியாக இருக்கவில்லை. அவர் இப்பொழுது ஆபிரகாமே, நீ இதை செய்தால் நீ அதை செய்தால் என்று கூறவில்லை. பார்த்தீங்களா? நீ இதை செய்தால் நான் அதை செய்தால் என்று அவர் கூறவே இல்லையா. அவர் ஆபிரகாமே, நான் ஏற்கனவே அதை செய்து விட்டேன். ஆமென். ஓ, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வது அவருடைய தீர்மானமாக இருந்தது. அதை அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஏங்க நீங்க நம்ம கவலைப்பட்டு இருக்கணும்? அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நான் அதை செய்து விட்டேன், நானே அதை செய்து விட்டேன் என்றார். ஆமென். ஆபிரகாமே, நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. கர்த்தர் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். ஆமென். ஓ, என்ன நான் அதை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது என்னாச்சு? ஸ்பிரிட்ல இருக்கணும், ஆவியில் இருக்கணும். நான் எப்படி அபிஷேகத்தில் இருக்கணும், அதே மாதிரி அபிஷேகத்தில் இருந்தால் தான் கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. பாருங்க, சில நேரம் ஒரு ஊழியக்காரன் அபிஷேகத்தோடு பேசுவார், அவருக்கு மொழிபெயர்க்கிறவர் திணறுவார். ஏன் திணறுவார்னா, அவருக்கும் அந்த அபிஷேகம் இருக்கணும். அவன் நான் அபிஷேகத்தில் பேசும்போது அங்கே என்ன செய்யணும்? வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவன் தாமே அதை செய்தார். அது நிபந்தனையற்றதாக இருந்தது. தேவனுடைய உடன்படிக்கை நிபந்தனையற்றது. நல்லது சகோதரனே, நான் மாம்சம் புசிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் இதை செய்யவில்லை நான் என்று கூறலாம். பாருங்க, நான் மாம்சம் புசிக்கிறதை இப்போ நிறுத்திட்டேன், நான் புகைப்பிடிக்கிறத நிறுத்திட்டேன், மதுபானம் குடிக்கிறத நிறுத்திட்டேன், நான் இப்போ கட்டாரத்தை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டேன், நான் அதை நிறுத்திட்டேன், இதை நிறுத்திட்டேன். அதை வச்சு தேவன் ஒன்று தெரிந்து கொள்ளலைங்க. அப்படி நிபந்தனையற்றதான ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். நீங்கள் அதான் சொல்கிறாங்க, நான் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன். அப்படியா? ஓ, மக்கள் மத்தியில் ரொம்ப பரிசுத்தவானா காட்டுறீங்க. நான் இப்போ மதுபானம் குடிக்கிறது இல்லை, பெஸ்ட்டு, நல்ல காரியம். நான் இப்போ இறைச்சிலாம் சாப்பிட மாட்டேன். ஆமென். ஏன் முட்டை கூட சாப்பிட நிறுத்திட்டானே? அல்லேலூயா. அப்படின்னு நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முயற்சி பண்றோம். நோ, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆமென். நீங்கள் சகோதரனே, அதற்கு இதனோடு எந்த சம்பவமும் கிடையாது, எந்த சம்மதமும் கிடையாதான்.
நான் மாம்சம் புசிக்கிறதில்ல, நான் அதை செய்யறதில்ல, இதை செய்யறதில்ல. நீங்கள் மாம்சம் புசிக்கிறீர்களா என்றோ, மாம்சம் புசிக்கவில்லையா என்றோ, ஓய்வு நாட்களை அல்லது அமாவாசைகளையோ ஆசரிக்கிறீர்களா என்றோ, ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிறு பள்ளிக்கு போகிறீர்களா என்றோ, இது என்னவாக இருக்கிறது என்றோ அல்ல, நீங்கள் நிபந்தனையற்ற விதமாக ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆமென். நிபந்தனையற்ற விதமாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ, எவ்வளவு நல்லர்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க, நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இந்த பிரசங்க பீடத்திலிருந்து என்னுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு எனக்கு சுத்தமா 1% கூட தகுதியே கிடையாது. பாவியில் பிரதான பாவினான் என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினான் என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால் என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால் என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. தகுதி இல்லைங்க. பிரசங்க படத்திலிருந்து வார்த்தை எடுத்து பேசுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அவருடைய மாம்சமான திரையின் வழியாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்திற்கு செல்வதற்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம் என்று எபிரேயரில் எழுதியிருக்கு. ஆமென். அந்த இரத்தம் தான் நமக்கு பரிந்து பேசுகிறது. அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறோம். நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் நிபந்தனையற்ற விதமாக ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்படியானால் நீங்கள் சகோதரன் பிரணாமே, தேவனுக்கு மகிமை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டதால் நான் விரும்புகிறதை செய்யலாமே என்று கூறலாம். ஆமையா சகோதரனே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் உலகத்தை குறித்த எந்த வாஞ்சையும் உங்களுக்கு இராது. உங்களுடைய முழு இருதயமும் அதன் பேரில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும். உங்களால் அதில் இருந்து தூர விலகி இருக்க முடியாது. ஆனால் அங்கே ஒரு பலமான இழுப்பு இருக்கும். காலம் வரையில் அங்கே இன்னும் ஏதோ தவறுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனது உலகத்தை விட்டு நம்ம வெளியே கொண்டு வரப்பட்டோம், எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரட்டோம். இன்னும் அந்த எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தது? இழுத்தது. எகிப்தில் வெங்காயம் இருக்கிறது, எகிப்தில் பூண்டு இருக்கிறது, எகிப்தில் வெள்ளரிக்காய் இருக்கிறது, இந்த வனாந்தரத்துக்கு என்னதான் இருக்கிறது. ஆமென். எகிப்து அங்கு இழுக்கு. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனால் அங்கே ஒரு பலமான இழுப்பு. உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், உலக ஆசபாசத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், எல்லா ஆபரணங்களையெல்லாம் கழட்டி போட்டு வெளியே வந்துட்டோம், ஆண்டவருக்காக முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து வெளியே வந்துட்டோம். ஆனால் உலகம் நம்ம என்ன செய்யுது? அங்க கொஞ்சம் இழுக்கும். கல்யாண வீட்டுக்கு போறோம், தலைநயிரோ யாராவது பூ வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஆசை வரும். ஒரு காலத்தில் கல்யாண வீட்டுக்கு போனா ஜிகு ஜிகுன்னு போவனே, இழுக்கும், கண்டிப்பா இழுக்கும். தீர்க்கதரிசி சொல்றார், மதுபானம் பாத்திரத்தில், பைபிள் சொல்லுது, மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாக இருக்கும் பொழுது அதை நீ பாராதே. அல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியர் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார், ரொம்ப பிடித்திருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டின் அறையில் இருக்கிறீர்கள், கொசு தொல்லை தாங்க முடியவில்லை, அந்த கொசு அடிக்கிற பேட்டவத்தை அடித்து விரட்டுறீங்க, கொசுவை போடணும். இல்லைன்னா என்ன செய்கிறோம்? கிட்டு அடிக்கிறோம், அதை அடித்து பார்க்குறோம், இல்லை சுருளை வைக்கிறோம், இல்லை எதையாவது வச்சு அந்த கொசுவை விரட்ட பார்க்குறோம். கொசுவை போ அப்படின்னு நம்ம விரட்டி விட்டுருந்தோம். ஆனால் திறந்த வெளியான ஒரு இடம், சாக்கடை இருக்கிற இடத்துல போய் நீங்கள் நிற்கிறீங்க, அங்கே கொசு தொல்லை தாங்க முடியல, கொசுவே போ அப்படின்னு அங்கே கிட்டு அடிச்சிங்களாலும் சரி, கொசுவத்தியை கொளுத்தினாலும் சரி, கொசு போகுமா? இது என்னுடைய இருப்பிடம், உனக்கு வேணும்னா ஓடு, நான் இங்கே தான் வாழ்வேன். அல்லேலூயா. அப்போ வீட்டை விட்டு கொசுவை திறத்தலாம்,
கொசுக்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல போய் நீ கொசுவை என்ன செய்ய முடியாது, விரட்ட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. பாவம் நிரம்பி இருக்கிற இடத்தை விட்டு நாம தான் ஓடணும். பாவத்தை விட்டு விலகி ஓடு என்று வசனம் சொல்லுகிறது. பாவம் இருக்கிற இடத்துல நண்பர்கள் மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கீங்களா, அங்க இருக்காத. வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. உங்க விசுவாசம் போயிடும். இதை பிரித்துக் கொள்ளுங்கள். செப்பரேட் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை பிரித்துக் கொள்ளுங்க. அங்க உட்காராதீங்க. அவிசுவாசியோடு விசுவாசிக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அங்க நீ உட்காரக்கூடாது. அங்க கொசு இருக்கக்கூடிய இடம் தான், அவிசுவாசிகள் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்தை விட்டு நீ தான் ஓடணும். ஆனா ஓ வீட்டுக்குள்ள கொசுவை அனுமதிக்க கூடாது. எங்க துரத்தணுமோ அங்கதான் துரத்தணும், இல்லையா? இதுதான் நம்ம சில நேரம் முயற்சி பண்ணி தோல்வி அடிக்கும். அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. கவனிங்கள். ஆனால் அங்கே ஒரு பலமான இழுப்பு இருக்கும் காலம் வரையில் அங்கே இன்னும் ஏதோ தவறு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்ன இந்த உலகம் உங்களை இழுக்குதா? அலங்காரம் பண்ணணும், எல்லாருக்கும் 4 பேர் பார்த்தா சூப்பரா இருக்க இந்த சாரி அப்படி சொல்லணும். ஆமேன். காதல தொங்குற ஜிமிக்கா சூப்பரா இருக்க, இதெல்லாம் சொல்லணும் என்ன விரும்புறீங்களா? ஆமேன். செட்டப் நல்லா இருக்கு, கெட்டப் நல்லா இருக்கு அப்படின்னு 4 பேர் சொன்னாதான் சில பேருக்கு தெரியும். ஒரு சேலையை வாங்கி கட்டிட்டோம், 4 பேராவது நல்லா இருக்குன்னு சொன்னாதான் கொடுத்த ரூபாய்க்கு போதும்பா. எதுக்கு? உங்களுக்கு கெட்டதா 4 பேர் பார்க்கறதுக்கா? இல்லை. அந்த உலகம் இன்னும் நம்ம இழுக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம செய்த பாவத்தை மறைப்பதற்காக நாம் என்ன செய்யறோம்? உடை உடுத்துகிறோம். அதனால அந்த உடை எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்க வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசி சொல்றார். கவனிங்க. அந்த உலகம் நம்ம இழுக்க கூடாது பிரியமானவளே. இப்பொழுது தெரிந்து கொள்ளுதல். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவர் அவனை நிபந்தனையற்ற முறையில் ரட்சிக்க போவதாக அவனிடம் கூறினார். பாருங்க, ஆபிரகாமே, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். அந்த தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிகளுக்கும் சுதந்திரமாக கொடுக்கிறேன். பாருங்க, எந்த நிபந்தனை இல்லை, எந்த தகுதியும் இல்லை. அதுதான் ஆபிரகாமை அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நமக்கு எந்த தகுதி இல்லை பிரியமானவர்களே. அதை நாம் முதலாவது உணர வேண்டும். அல்லேலூயா. எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன்னை ரட்சிக்க போகிறேன் என்று அவர் கூறினார். பாருங்கள், முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். சீக்கிரமாக நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நமக்கு எது போதும்? அவர் தமது சொந்த இரத்தத்தின் மூலமாக வழியை நமக்கு தந்துள்ளார், வகுத்துள்ளார். எதன் மூலமாக? சொந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு அந்த வழியை வகுத்துள்ளார். அது மிக முக்கியமானது. முதலாம் முத்திரை. கிறிஸ்துவின் மணவாட்டி உபத்திரவ காலத்துக்குள் செல்கிறார் என்று எஞ்ஞானம் ஒருவர் கூற முடியும். என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பாருங்கள், அவள் உபத்திரவ காலத்திற்கு முன்னே எடுக்கப்படுகிறாள். சபையானது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டிருந்தால் மணவாட்டி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நியாயம் தீர்க்கப்பட்டிருந்தால் தேவன் பரிபூரணமாக முற்றிலும் பாவமில்லாத ஒருவனை எஞ்ஞனும் நியாயம் தீர்க்க முடியும். ஆகையால் மணவாட்டியை தேவன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியம். அவ்விதமான நபர் ஒருவருமே இல்லை. மறுபடியும் பிறந்த உண்மையான விசுவாசி ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக முற்றிலுமாக பாவம் இல்லாதவனாயிருக்கிறான். அவன் தன் கிரியைகளில் சார்ந்திராமல் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்கள் நீங்கப்பட இயேசுவின் இரத்தத்தின் பேரில் சார்ந்திருக்கிறான். வேதம் அவ்வாறே கூறுகிறது. தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவன் பாவம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னும் வெண்மையாக்கும் தரவும் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் பொழுது அம்மனிதனை பாவி என்று நீங்கள் எப்படி அழைக்க முடியும்? அந்த வெண்மையாக்கும் தரவும் பாவத்தை சிதறடித்து அதை ஒன்றுமில்லாமல் செய்யும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த ரத்தம் பாவத்தை அதன் வழியாக கடந்து செல்ல எவ்வாறு அனுமதிக்கும்? ஒரு காலம் முடியாது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு மத்தேயு 5:48 சொன்னார்.
நாம் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன காரணத்தினால்தான் அந்த எண்ணமே நம் மனதில் உதித்தது. நாம் சற்குணராய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதற்கான வழியையும் அவர் உண்டாக்க வேண்டும். ஆமென். அவர் தமது சொந்த இரத்தத்தின் மூலமாக அவ்வழியை நமக்கு வகுத்துள்ளார். நாம் யாவரும் எழுந்திருப்போம் பிரியமானவர்களே. நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். ஆனால் இன்னும் சில சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு இளைப்பாறுதல். இன்னைக்கு வாசித்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதிக்கு நம்ம போகலை. இன்னொரு பிடிஎஃப் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நேரத்தை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறபடினால் நாம் இத்தோடு அதை முடித்துக் கொள்வோம். நாம் மறுபடியுமாக அடுத்த வாரத்தில் அதை இளைப்பாறுதல் என்ற அந்த 1000 வருஷ அரசாட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக அது இருக்கும். அதையும் நாம் சேர்ந்து தியானிப்போமாக. அல்லேலூயா. ஆம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கேட்ட செய்தியை பாருங்க. நம்முடைய விசுவாசம் நிபந்தனையற்ற விதத்தில் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். நம்மை தெரிந்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தீன்மானாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நான் பாடின பாடலை பாடுவோமா? ஏற்கனவே நான் பாடின ஒரு பாடல். பிரைஸ் லார்ட். உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் குறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் குறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். உன் கோடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறேன். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். உன் கோடாரத்தில் என்னை ஒளித்துக் கொள்கிறேன். கேடகம் நீரே என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே என் மகிமையும் நீரே. என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே என் முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே.
போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்பு வைக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்பு வைக்கிறேன், கனப்படுத்துகிறேன். மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருணத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே மறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மரவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. ஹல்லேலூயா 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 ஆமென். உன்னதமானவர் மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும். நாம் அவருடைய வார்த்தையில் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாரத்தின் முதல் நாள் நீர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்படியாக, அந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து வந்தீரே. ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நிபந்தனையற்ற விதத்திலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை செய்தீர். அதே போன்று நிபந்தனையற்ற விதத்திலே கர்த்தாவே எங்களோடு நீ உடன்படிக்கை செய்து நீர் எங்களை தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறீர். ஓ, எங்களுடைய நீதியானது உமக்கு முன்பாக அழுக்கு கந்தை குப்பையாக இருக்கிறது. தேவனே, உம்முடைய நிபந்தனையற்ற அந்த உடன்படிக்கையை எங்களுக்கு நினைவு கூர்ந்தீரே. ஸ்தோத்திரம். எங்களால் ஒன்றில் ஆண்டவரே, நாங்கள் எதையும் சாதித்து விட முடியாது. தேவனே, நீர் எனக்காக எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து. தாவீது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றார். நாங்களோ கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லுகிறோம். ஆம் தேவனே, எங்களுக்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை தாமே ஜீவ பலியாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. ஆகையால் எங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை.
எங்கள் குடும்பத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஊழியத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். சகலத்தை நீர் பார்த்து கொள்வீர். நீர் யெகோவா ஈரேயாக இருக்கிறீர். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளவிட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளை இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தீரே ஸ்தோத்திரம். பாடின பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி அனைத்தையும் ஆசீர்வதித்து தந்தீரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த சபை மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக, கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மீது நங்கூரமிடப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் இளைப்பாறுவர்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.